மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்து முடிஞ்ச அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷனுக்கான ஆன்சர் கீ பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அட்டென்ட் பண்ணியிருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் சென்டம் வரும், யார் யாருக்கெல்லாம் மாடரேட்டான மார்க்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம சேனல் வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக வர இன்ஃபர்மேஷன்ஸ், இப்போ சப்போஸ் எக்ஸாமினேஷன்ஸான ரிசல்ட்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்க, எங்கே போகும் அப்படின்ற மாதிரி மொத்த இன்ஃபர்மேஷனும் ஆஃப்டர் 12th பற்றின தகவல்களுமே வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட போகிறோம். ஸோ லாஸ்ட் எக்ஸாம் மறந்துடாதீங்க, இன்னொரு எக்ஸாம் இருக்குது, அதில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த அக்கௌண்ட் எக்ஸாமினேஷன் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த எக்ஸாமினேஷன் காமர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ண பாருங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ ஆன்சர் கீ பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா குட்வில் ப்ராட் பை நியூ பார்ட்னர். செகண்ட் ஒனுக்கு 6% per annum, தேர்ட் ஒனுக்கு 40,000, ஃபோர்த் ஒனுக்கு 2:1, ஃபிஃப்த் ஒனுக்கு பார்த்தீங்கன்னா 1,91,500, சிக்ஸ்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் சி வித்ட்ரால் ஆஃப் கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ், செவன்த் ஒன்னுக்கு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு, எயித் ஒன்னுக்கு ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கௌண்ட்டு, நைன்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், டென்த் ஒன்னுக்கு அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட், லெவன்த் ஒன்னுக்கு ஆப்ஷன் பி, டுவெல்த் ஒன்னுக்கு பார்த்தீங்கன்னா கால்ட் அப் அமௌண்ட்டு, 13th இன்ட்ரெஸ்ட் அண்ட் ட்ராயிங்ஸு, 14th நாமினல் அக்கௌண்ட், 15th பார்த்தீங்கன்னா கேபிட்டல், 16th வந்து பி ஆப்ஷன் பி, 17th வந்து 6C ஆப்ஷன் சி, 18th ஒன் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சூப்பர் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆவரேஜ் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட்டு, 19th ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், 20th வந்து 50,000. ஸோ நீங்கள் 20 அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மற்றது 2 மார்க் 3 மார்க்கு ஓரளவுக்கு ஈஸியாக தான் வந்திருக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ மற்றபடி 2 மார்க்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கான சம்ஸ் கொடுத்துருக்காங்க. 22 பார்ட்னர்ஷிப் டீடு, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க, அக்கௌண்டிங் ரிப்போர்ட், அக்வயர்ட் குட்வில்லு, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் அ பார்ட்னர், ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ மோரோவர் எல்லாமே எழுதுகிற மாதிரி தான் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் 3 மார்க்லையுமே பார்த்தீங்கன்னா சில கொஷின்ஸ் வந்து தியரி அண்டு சம்ஸுமே மிக்ஸ் பண்ணி தான் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தியரி தான் கேட்டிருந்தாங்க, பசங்க ரொம்பவே திணறினாங்க. இந்த வாட்டி எல்லாருமே மோரோவர் 50% வந்து படிச்சுட்டு போயிருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்த மாதிரி இருந்திருக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்துச்சு, எப்படி எழுதுனீங்க அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.